ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ மாசி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா, மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல அனுகூலமான மாதம் தான். ஏன்னா 7க்குடைய சூரியன் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமான மாதம் தான். ஏன்னா 7க்குடைய சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. சூரியன், சனி, புதன் 3 கிரகம் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்குது. இது வந்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து எல்லா விஷயத்தையுமே அனுசரணை பண்ணி போக பழகிக்கங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டது நடக்குது, உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போக பழகிக்கணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லதும் நடக்கும். அதே நேரத்தில் உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை இப்போ பொதுவாக அதை கிராஸ் பண்ணி போக பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு ராகு கேதுவும் வரப்போகுது. ராகுவும் உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறாரு. இன்னும் 7 சனி கம்ப்ளீட்டாக முடியல. இப்போ ஜென்ம சனி தான் நடந்துட்டு இருக்குது. இனி அடுத்தது சனி பயிற்சி வரப்போகுது. ஆனால் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து என்னென்னா சனியும் புதனும் சேர்ந்து உங்களோட ராசியில் இருக்குது. அப்போ வந்து மன சஞ்சலங்கள், நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக என்ன அப்படின்னு குழப்பமான மனநிலைகள் நிறைய பேத்துக்கு வரும். ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. கும்ப ராசி அப்படின்னாலே அது ஒரு பிரபஞ்ச ராசி தான். பேர் ஆற்றல் உடைய ராசி. நிறைய விஷயங்கள் அந்த கும்பராசிக்குள்ளே இருக்குது. அதனால் நல்ல இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத காட்டிலும் சூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்னா யார் தெரியுங்களா? கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்கு அது இருக்குது. அது வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். வேறு எதுவுமே இல்லை. நல்லபடியாக செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல விதமாக மாறும். பொதுவாகவே தெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. நீங்கள் சாமியை கும்பிட்றீங்களோ இல்லையோ, ஆனால் அது இயற்கையாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா பிரபஞ்ச ராசின்னு சொல்லினா பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். 12 ராசிகளில் கும்பராசிக்கு தான் அது இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதம் வந்து உங்களோட ராசியில் சனியும் புதனும் சேர்ந்துருக்கனால உங்களை பற்றி தேவையில்லாத வீண் வதந்திகள், நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு பனிஷ்மெண்ட்டோ அல்லது உங்களை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. இதிலேருந்தெல்லாம் அழகாக கிராஸ் பண்ணி கடந்து வந்துட்டிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் சண்டை போடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. ஆனால் உங்கள் மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்களோ நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். அதுக்காக எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்க வேண்டாம். கர்மா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்கிறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு திரும்ப வரும். கர்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியதும் கும்பராசி தான். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் கடந்து வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக பார்ட்னர் வர்றது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட ப்ராப்ளம் ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். ஆனால் தொழிலில் மாற்றம் உறுதியாக உண்டு. தொழிலில் நிரந்தரமான வருமானத்தில் தடை இருந்தால் அது எல்லாமே அகன்றும் இந்த மாதம். ஏன்னா சூரியன் வந்துட்டார் உங்கள் ராசிக்கு. அதனால் நல்லாயிருக்கும். இதாவது தெய்வ அனுகூலத்தை நீங்கள் தேடிக்கிங்க. தெய்வ பலம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய ராசியில் கிரகம் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கனால உடல்நிலை பாதிப்புகள் வரும். மனசும் சேர்ந்து கூடவே பாதிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. நிறைய நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் வலிமை தேவை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன், அடுத்த பிரச்சனையை பண்ணுறேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கும்போது உங்களை பற்றி நீங்கள் செல்ஃபாக கேர் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க. ஸோ அதனால் சாப்பிடக்கூடிய விஷயங்களை நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனியும் சேருது, புதனும் சேருது, 2வது சூரியனும் சேருது, எல்லா கிரகமும் இருக்குது. அதனால் ஃபுட்டில் பரிச்சயம் இல்லாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அது இந்த மாதம் ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள்லாம் நடக்கும். அதில் கவனமாக இருந்துக்கோங்க. சத்து உள்ள உணவுகளை எப்போவுமே சாப்பிடுங்க. முக்கியமாக அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க. அது வந்து தாந்திரிக பரிகாரமும் கூட. அது நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு தான் நான் சொல்கிறது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை
அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாமே உதவும். நல்ல ஃபுட்டில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. வீண் மருத்துவ செலவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதுமாதிரி வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சங்க. இந்த மாதம் வந்து வருமானம் நல்லா அழுங்க. அதாவது நீங்கள் ரூ. 1,00,000 டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா ரூ. 10,00,000 மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்குது. பல கோடிகளை அள்ள முடியுங்க. கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும். வருமானத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பர். 27ஆம் தேதிக்கு மேலே புதன் போய் அந்த இடத்துல 2ஆம் இடத்துல நீச்சமாகுது. ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உறுதியாக இந்த மாதம் வரும். நீங்கள் அளவுக்கு மீறின பணமே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. 10 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, இந்த மாதிரி அமைப்பு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. உங்களுக்கு 10 குடையவர் தான் வந்து செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தியாகி 5ஆம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள், 7ஆம் இடத்தை சூரியன் சனி புதன் 3ம் பார்க்கறனால கலத்திரம் அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தைகளை விடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணாதீங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரி, சாரின்னு கேட்டுருங்க. இல்லை மூவ் ஆன் பண்ணி, அதாவது வெளியில் போயிருங்க. நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாமல் வேறு பக்கம் போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவு அப்படிங்கிறத வந்து இந்த மாதம் வந்து மனசும் உடம்பும் சேர்ந்தே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கான்சியஸாக இருங்க. உடலும் உள்ளமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் அதில் ரொம்ப உங்களையும் பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னரையும் பார்த்துக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல விஷயங்கள், நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, அறிவு எல்லாமே நல்லா இருக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில் படித்தவங்க நல்ல ரேங்க்கில் பாஸ் ஆகி வெளியில் வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்குலாம் கேம்பஸ்லேயே கிடைக்கிறது. அதே மாதிரி படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறது. யூபிஎஸ்சி எழுதியிருக்கிறவங்களுக்கு, ஐஏஎஸ் எழுதியிருக்கிறவங்க, ஐபிஎஸ்ஸு, டிஎன்பிசி, ரயில்வே, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு உண்டான பலன் தானாக தேடி வரும். கவலையே படாதீங்க. 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனால நீங்கள் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காத விஷயத்துக்குள்ள இப்போ பர்மிஷன் கிடச்சிரும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் ஆகும். 2வது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் யார் முன்னேறது சாதிக்கிறது அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்கனால ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது. அப்புறம் பொதுவாகவே சனியும் புதனும் சேர்ந்துருக்கனால யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. இவன் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஜாமீன் போட்டிங்க, பல லட்சங்கள் பல கோடிகளை இழக்கிற மாதிரி வந்துடும். பணம் போனால் போயிட்டு போகுது, மனசும் போயிடும், அந்த உறவும் போயிடும். இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாமீன்லாம் போடாதீங்க. ஒருத்தரையும் நம்பாதீங்க. தேவையில்லாத வதந்திகள் உங்கள் மேலே வரும். ஜாமீன் போடவே போடாதீங்க. ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காதல் தோல்வி கண்டிப்பாக உறுதியாக உண்டு. காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதன் நீச்சமாக போகுது. உங்களுக்கு 5 குடைவர் நீச்சமாகி போய் ராகுவோடு சேருது. காதலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது சார்ந்து காதல் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகுது, லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு. உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையான அன்பை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கங்க. காதல் விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்க. அது ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒரு மனக்கசப்பை கொடுக்குற மாதிரி தான் வருது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர்.
தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கிறது அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும், இல்லை நீங்கள் விரும்பாத இடத்துனைக்கு உங்களை கொண்டு போய் போட்டுருவாங்க. அதே மாதிரி பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்க கையெழுத்து போடுற விஷயங்களில், அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயம் செய்கிறதுல, கணக்கு வழக்குங்களில் கேஷை ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தால் சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முகம் தெரியாத நபர்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறது, சேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போய் உங்களுக்கு உண்டான அன்பை தேடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தெரியாத நபர்கள், சந்தேகப்படக்கூடிய நபர்கள்ட்டெல்லாம் இந்த விலகி இருங்க. எப்போவுமே அவேர்னஸாக அலர்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி நைட்டு 9, அதாவது இரவு 9:56 திருக்கணிதப்படி பிறக்குது. மக நட்சத்திரத்தில் புதன்கிழமை இது பிறக்குது. இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்கிறனால இந்த மகன் நட்சத்திரத்துடைய அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். திரிஜென்ம நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், மேச ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். என்னென்னா அதாவது பசுமாட்டுக்கு வந்து வைக்கோல், கோதுமை வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறது, அல்லது வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது, பசுமாட்டுக்கு எந்த வகையிலையாவது தீவனம் கொடுங்க. இதனால வந்து உங்களுக்கு விபத்து கண்டம் நிகழாமல் இருக்கும். 2வது வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். அதனால் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா 5 கூடைய அதிர்ஷ்டத்துக்குடையவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். மாசி மாதம் சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுது. இந்த 11ஆம் இடத்துக்கு வரதுனால நல்ல லாபம் அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் சூரியன் வர்றது ஒளி கிரகமாக இருக்குது இல்லையா, சூரியன் வந்து ஒளி கிரகங்கிறதுனால நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உச்சமாக இருக்குது. 2 கூடிய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்குது 12ஆம் இடத்துல. அப்போது வருமானம் எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த என்ன செலவுமே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இருந்தே செலவை கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. நீங்கள் வெட்டியாக செலவு பண்ண போகிறது கிடையாது. அது மேசராசிக்காரங்க அப்படி தான். உங்களுக்காக ஒரு செலவு நீங்கள் பண்ணும்போது அதை பல தடவை யோசித்து பண்ணலாமான்னு இருப்பீங்க. பட் ஆனால் சீக்கிரமாக மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதை வந்து இப்போ இருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாலண்டரியாக நீங்களாகவே என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சீட்டு போடுறது, இல்லை ஏதாவது சேவிங்ஸ் போடுறது, போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாலண்டரியாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போயிடும். ஆல்ரெடி வந்து நான் சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஏன் அப்படின்னா 7.5 சனியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக வாலண்டரியாக ஏதாவது ஒரு விரயம் நல்ல விரயமாக பண்ணிக்கோங்க. அதாவது செலவு அப்படின்னா வாலண்டரியாக நம்மளே செலவு பண்ணுறது, ஒரு கோல்டு வாங்குறது கூட ஒரு செலவு தான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி தாங்க. தொழில் மூலிமா நல்ல வருமானம், லாபம் ஈட்டுறது, அதே மாதிரி நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன்ஸு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கும். ப்ரைவேட்டாக ஐடி ஜாப்போ இல்லை வேறு ஏதாவது ஹெச்ஆர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட ஃபாரின் போகிறதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது கண் முன்னாடியே அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். மூத்த சகோதர வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்குது. அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்குது. சூரியன், புதன், சனி 3மே இருக்குது இந்த மாதம். அப்போ உங்களோட உடல்நிலையில் கவனம் வச்சுக்கணும். அதாவது இந்த டைமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை தேடி ஓடுறது, அதிக ஒர்க் பண்ணுறது, இதனால வந்து என்னென்னா உங்களுக்கு அதிகமான சோர்வு அப்படிங்கிறது வந்துருங்க. இந்த சோர்வை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கான்சியஸாக இருங்க. ஏன் அப்படின்னா சூரியனும் சனியும் சேரும்போது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை ஃபுல்லாகவே உறிஞ்சு எடுத்துரும். அதாவது
சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி வந்து அந்த இடத்துல அதே சூரியனும் சனியும் ஒன்று சேர்றனால இது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதாவது உங்களோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய அதாவது ஹெச்பி லெவல்லாம் வந்து ரொம்ப லோவாக போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் புதன் கூட சேர்றனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு நல்ல ஃபுட்டாக அதாவது சத்துள்ள ஒரு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவ செலவு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 கூடையவரும் இப்போ சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ விஷயங்களை நான் அழுத்தி சொல்கிறேன். அப்புறம் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அதாவது பிப்ரவரி 27க்கு மேலே செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இல்லையா, இப்போ உங்களுடைய ராசி அதிபதி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 27ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த கடுமையான மனச்சுமைகள் போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுது. இந்த 27ஆம் தேதிக்கு மேலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் தொட்டதெல்லாமே வந்து வெற்றியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு செய்யுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க. சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு. 2 கூடையவரும் 7 கூடையவரும் வந்து ராகுவோட பிடியில் இருக்கனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் போது என்னென்னா உங்கள் குடும்பத்தார்கிட்ட இருந்துட்டு ஈஸியாக ஒரு பர்மிஷன்லாம் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து போராடுற மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ராகுவோடு சேர்ந்துருக்கும் போது சம்டைம் வந்து குடும்பத்தாருடைய வாக்குவாதங்கள் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு 7ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திடீர் கல்யாணம், ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு நல்ல செய்தி, மங்களகரமான செய்திகள் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்திர ஸ்தானத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி தான் 11ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து ஒரு நாள் அதனால் வந்து சில பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவும் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ அதனால் குருவும் வந்து உங்களுக்கு நல்ல காசு பணங்களை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆகி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2லேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12 கூடையவர். மருத்துவ செலவு இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் வண்டி ஓட்டும்போது நீங்கள் அதாவது 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 100% கரெக்டாக இருந்தாலுமே வரவங்க வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் 100க்கு 200% நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும். வேறு வழி கிடையாது. நம்ம சொல்லி என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்களை நம்ம போய் குடிக்காதேன்னு சொல்ல முடியுமா, இல்லை இப்படி பண்ணாதேன்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்து அமைதியாக போனால் கூட இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறதே வந்து நிறைய காசு பணத்தையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் அது எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து செலவுகளும் இருக்கும். 3 கூடையவர் 11ல் இருக்கார். மூத்த சகோதரன் வழியே ஆதரவுகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பாகப்பிரிவினைங்கிறது வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அதாவது உங்களுடைய சொத்தை வந்து பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான மாதம். நல்ல முன்னேற்றம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய காசு சம்பாதிக்கக்கூடியான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியனும் சனியும் சேர்க்கை இருக்குது. அதனால் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதாவது உங்களோட உயர் அதிகாரிகள் யாராவது வாய்வழி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. பனிஷ்மெண்ட்டை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. அதனால் எதுவுமே ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. கையெழுத்து போடுற பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கையெழுத்து போடும்போது பார்த்துருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அதாவது செக்கு பணம் ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சனியும் புதனும் கிரகம் ஒன்றா சேருதுங்க. யாருக்கும் போய் ஜாமீன் போட்டுறாதீங்க. யாருக்கும் இவங்களுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாமே உங்களை தான் வந்து பிடிக்கும். அதனால் அப்புறம் கடன் ரீதியாக கொஞ்சம் இந்த மாதம் பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சூரியனும் சனியும் எப்போல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா இருக்கோ அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு வந்து பல வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இப்போ சூரியனும் சனியும் சேருது. அதாவது மாசி மாதம் கும்ப ராசியில் சேருது. இந்த மாதம் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர்.
அருமையானது இருக்குது. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான். பெண்களாக இருந்தால் வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, தொழிலையும் நல்ல வளர்ச்சி, அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துருந்துக்கோங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் தான். நான் மாதம் இப்படி தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு இந்த மாதம் வந்து பிறக்குது. மக நட்சத்திரத்தில் பிறக்குது. உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து என்னென்னா முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் அருமையாக இருக்குது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அஷ்டமாதிபதியும் இருக்கார். அது வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க, அது வேறு விஷயம். ஆனால் எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப வளர்ச்சி தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை வந்து சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் பார்க்குது. அதனால் தொழிலில் வந்து நிறைய மாற்றம். ஒரு சிலருக்குலாம் வந்து தொழில் ஸ்தானத்தையே இடத்தை மாற்றுற அமைப்பு. அதே மாதிரி தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கிறது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி நல்ல இன்கம் உங்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார். இப்போ இந்த மாதம் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இந்த வக்ர நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம்ங்கிறத தனஸ்தானம். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி குரு உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்குது. அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. திக்கி திணறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டனால 2ஆம் இடத்துக்கு வந்து தனஸ்தானத்துக்கு பார்வை இருக்கனால பணம் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வரும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது, ஒருத்தர்கிட்ட இருந்து வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா, அது எல்லாமே வரதுக்கு உண்டானது. பணம் வந்து பல வகையில் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ எந்த வகையிலையாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துடும். அதேமாதிரி கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், ஷடாக்ஷர எந்திர வழிபாடு பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் அத்தனையுமே சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ஸ்தானத்திலேருந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம். அதாவது இவ்வளோ நாளாக படிப்பில் ஆர்வம் இல்லைன்னா கூட இந்த மாதம் வந்து நல்ல படிப்பில் ஆர்வம், ஞாபகத்திறன், படித்தாதான் நமக்கு வாழ்க்கைங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்துடுது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல மார்க்கு, நல்ல ரேங்கோடு முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்டானதும் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பாருங்கள். 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதே மாதிரி சுக்கிரன் இருக்குது. இந்த ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது. சுக்கிரன் கெட்டவர் இல்லை, ஆனாலும் சுக்கிரன் உச்சமாகும்போது ராகு போய் சேரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. நல்ல காசு, பணம், வளர்ச்சி இது எல்லாமே உறுதியாக இந்த மாதம் இருக்குது. 7க்குடையவர் ராகுல இருக்கார். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இந்த மாதம் குறைவாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வாக்குவாதம், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாமே தவிர்த்துட்டு அமைதியாக போகிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் வந்து உறவுகள் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசிங்க. பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க. அது இல்லாமல் கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை ஒத்தி போடுங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். பட் ஆனால் இந்த ராகுவோட 7ஆம் அதிபதி சேரக்கூடிய காலகட்டங்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு சிலருக்குலாம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலருக்குலாம் வந்து திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது. 7க்குடையவர் ராகுவோடு சேரும்போது இந்த
சொல்ல கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து கல்யாணம் பண்ணுறது, திடீர்னு ரகசிய மேரேஜ், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜு, ரகசியமாக மேரேஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் சில பேர்த்துக்கு இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு யோசித்து செய்யுங்க. டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. மேரேஜு, காதல் அல்லது திருமணம், இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எல்லாமே டக்குன்னு எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசிச்சு, ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லும் இருக்கும். அதோடைய நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதனால் அதில் மட்டும் டக்குன்னு எடுக்காதீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாகவே பேபி இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. அப்போ வந்து இந்த மாதம் ஒரு வைத்தியம் பார்த்தீங்க, சின்னதாக போய் சும்மா ஒரு டாக்டர்கிட்ட தலைவலி காய்ச்சலுக்காக போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சந்தான பிராப்தம்ங்கிறது இருக்கும். முக்கியமாக வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி, IVF இந்த மாதிரி போகிறவங்களாம் இந்த மாதத்துக்கு உண்டான இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கார். குருவோடைய அனுகிரகமும் இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி திருமண பிராப்தம், சுக்கிரனும் உச்சமாக இருக்குது. குருவோடைய பலனும் 200% இருக்குது. 100க்கு 200% இருக்குது குரு பலமும். அதனால் திருமண பிராப்தம், இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். வக்ர நிவர்த்தி ஆனதுனால எல்லாமே தடை தாமதம் நிவர்த்தியாகி திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பிராப்தங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அமைப்பு, பெரிய பெரிய விருதுகள், பாராட்டுகள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அது எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால் யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஆனால் காலங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலகட்டம். இவ்வளோ நாளாக சனியினால் உங்களுக்கு ட்ரபிள் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சனியோடைய பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்காது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிரும். அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்து போயிடும். காலங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டானது. வீட்டில் இருந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கி உங்களையே குடும்பத்தார்கள் வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் போகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்காக பர்மிஷன் ஏதாவது ஒரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ பர்மிஷன் கிடச்சிரும். கணவன் மனைவியிடையே வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நிகழும். அதே மாதிரி வந்து நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கனால பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இதை நான் சொல்கிறேன். ஒரு கிரகம் எப்போவுமே அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம நிறுத்தாமல் யோசிக்காமல் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா வந்து பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க டக்குன்னு பேசிடுவாங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ சடனாக வார்த்தையை விடுறதில் அவங்க தான் நம்பர் 1. ஸோ அதனால் வந்து நீங்கள் யோசித்து பேசுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் யோசிங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த அர்த்தாஷ்டம சனியும் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அது ரொம்ப சூப்பரு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. சூரியனும் சனியும் சேர்ந்திருக்க அந்த காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும், மருத்துவ செலவுகள் நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க. உழைச்சு உங்களை பார்க்காம இருக்காதீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கணும். உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். செல்ஃப் கேரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருச்சிக ராசிக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும். செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க. தயவு செய்து அதை பண்ணுங்கள். சூரியனும் சனியும் சேரும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவும். நீங்கள் இந்த மாதம் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். HP லெவல் ரொம்ப லோ லெவலாக மாறிடும். அதனால் பாருங்கள், சில பேருக்கு மைக்ரேன் தலைவெல்லாம் வரும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு இருக்குது. சனியும் புதனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. வீட்டில் இருக்கவங்களே உங்களை தப்பாக பேசினாலும் காது கேட்காத மாதிரி வந்துருங்க. சனி புதன் சேரும்போது உங்கள் மேலே தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்படும். அதுக்கெல்லாமே செவிசாய்க்காமல்
இப்போது நம்ம எவ்வளவோ விஷயத்த கிராஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் எனக்கு என்ன ஜுஜுபி அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருந்து வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. விருச்சக ராசிக்காரங்க எப்போவுமே ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க. அதனால் ஒரு சிலர் வந்து போன தடவை இதே மாதிரி நான் சொன்னப்போ என்ன விருச்சக ராசி ஐஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி ஐஸ் வச்சு நீங்கள் என்ன எனக்கு கொடுக்க போகிறீங்க? இல்லை, உண்மையை தான் நான் சொல்கிறேன். விருச்சக ராசிக்காரங்க உண்மையாலுமே, ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8வது அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே விருச்சக ராசியில் பிறக்க முடியாது இல்லையா? விருச்சக ராசிக்கு பிறந்தவங்க மட்டும்தான் என்னென்னா அசாத்தியமான தைரியம் இருக்கும். மற்ற ராசியை விட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 8வது ராசியாக வருது. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது. பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி, நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அது அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா லெவல்லையுமே இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாசி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை 9:56 இரவு 9:56 பிறக்குது. மக நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா, நான் கொஞ்சம் ஓரளவு இவ்வளோ நாளாக வந்து கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்ரெடி உங்களுக்கு ராகு கேது பிரச்சனை இருக்குது. இந்த கேது வந்து உங்கள் ராசியில் இருக்கனால நீங்கள் எதை தொட்டாலுமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் எப்போவுமே வாழ்க்கை வந்து நீங்கள் ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களால் சாப்பிட முடியுமா? திகட்டிரும்ல. அது மாதிரி தான் இந்த கஷ்டம். ஞாபகம் வச்சுங்க. வேறு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியுங்க. பட் ஆனால் இந்த ராகு கேதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து சுக்கிரன் 2 கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சங்க. 9 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. அதுதான் ஹைலைட். இந்த சுக்கிரன் தான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இதனால வந்து பல யோகங்கள்ங்க. அதே மாதிரி பரிவர்த்தனை ஆகுதுங்க. குருவும் வக்ர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை ஆகுது. குருவும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதாவது 9ல் இருந்தாலும் பார்ப்பாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு போனாலும் குருவோடைய அனுகிரகம் கிடைக்கிது. அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு. உச்சம் ஆட்சி இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நடக்கிறதுனால இன்கமில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனையுமே ரிலீஸ் ஆகி படிப்படியாக ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நடக்காது. பட் ஆனால் படிப்படியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு செல்ஃபாக நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்கிட்ட என்ன அப்படின்னா நல்ல மைண்ட் பவர் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஏன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு ஜீரோவாக ஆக்கிட்டு உங்களை விட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்துட்டிங்கனாலே போதும், ஜெயிச்சிட முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, மோட்டிவேட்டட் இது வந்து பொதுவாக உங்களுக்கு தேவை. ஆறுதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கே தேவை, கன்னிராசிக்கே அதிகமாக தேவை. ஆனால் அதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு யதார்த்தமான கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையாவது ஆறுதல் தேட போனீங்க அப்படின்னா உங்களை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்காக ஒருபோதும் நிற்க மாட்டாங்க. அது கன்னிராசிக்காரங்களே எல்லாரையும் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தான் பல பேர்த்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் கடைசியில். அதனால் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அப்போ வேறு யார் ஆறுதல் சொல்லுவா அப்படின்னா, ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி மாட்டி உங்களுக்கு நீங்களே ஆறுதல், அன்பு எல்லாமே கொடுத்துக்கணும். இயல்பாகவே இது கன்னிராசிக்கு வராது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. யாருக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அன்பை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா புதன் வந்து பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட ஒரு கிரகம். ஸோ அவர் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. அதனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உயர்ந்துருவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் திக்பலமாக இருக்கார். அதாவது இந்த மாதம் வந்து செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல திக்பலம், அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன், சனி, உங்கள் ராசி அதிபதி புதன் இருக்குது. இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதி பிப்ரவரி 27ஆம் தேதி புதன் வந்து நீச்சமாகிறாரு. 7ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. இது நீச்சமாகும் போது கஷ்டம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச்ச பங்க ராஜ யோகம். ஆனால் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் புத்திசாலி. நான் அதை வந்து கன்னிராசிக்காரங்க வந்து புத்திசாலி அப்படிங்கிறது ஓகே. அதே மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் இந்த 27ஆம் தேதி புதன் நீச்சமாகறனால இது வந்து என்னென்னா குரு
அல்லது சுக்கிரன் கூடயே இந்த புதன் இருக்கும். பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் குரு கூட சேர்ந்து இருக்கும். அப்போ நீச்சபங்க ராஜயோகம், உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கண்டிப்பாக இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு முடிவெடுக்கும் போது நீங்கள் யாரையாவது கேட்டுடுங்க. உங்களுக்கு வெல்விஷரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோ இது மாதிரி கேட்டுட்டு அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி யோசிச்சுட்டு ஒரு செயலை செய்கிறது, ஒரு முடிவெடுக்கிறத பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல இன்கம்மு, பார்ட்னர்ஸ் மூலிமா வந்து நல்ல லாபங்கள், அதே மாதிரி வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறது, நிறையா வாய்ப்புகள் தேடி வருது, புது மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், புது புது விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆரம்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி, ப்ரொமோஷனு, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல வருமானமும், வருமான உயர்வு, நல்ல ஊதியம், இது எல்லாமே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஞாபகத்திறன் வரும், உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் வரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்தவித தடையும் இல்லை. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடியதோ அல்லது வெளி மாநிலம் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு இந்த மாதம் இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு திக்பலமாக இருக்கார். அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு வாங்கக்கூடியது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. இப்போ சனி 6ஆம் இடத்தை 6ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 12 கூடைய சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக இருக்குது. தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது, உங்களுடைய ராசி அதிபதியே விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த மாதம் வந்து தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது ரொம்ப வரும். கன்னி ராசிக்காரங்க வருமானம் இல்லை ஆனால் நிறைய செலவு மட்டும் ஆகுது அப்படி நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லா கேட்குது. பட் ஆனால் இது பர்மனெண்ட் கிடையாது. இது எல்லாமே கண்டிப்பாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு 4 கூடையவர் பாதகாதிபதியாக இருக்கனால கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு குலதெய்வ தோஷம் இருக்குது. ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை அனுகிரகத்தை வாங்க வாங்க உங்களோட வாழ்க்கையும் குடும்பமும் குலமும் செழித்து நிற்கும். அதனால் தெய்வ வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும். தெய்வத்தை நம்புங்க. உங்களுக்குன்னு சில சர்க்கிளை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, முன்னேற முடியும். கண்டிப்பாக கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல அபார வளர்ச்சிங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புதையல் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னேறி போகக்கூடிய காலகட்டங்கள் தான். இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான். அதை நினச்சிக்கிட்டு இந்த மாதம் எல்லாமே நீங்கள் அதாவது நகர்த்தி கொண்டு போகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எதையாவது நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு இனிமையான நினைவுகளோ அல்லது எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா இருப்போமோன்னு நினச்சிட்டு என்ன செய்யணும், மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த கேது இருக்க வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸோ அல்லது தடை தாமதமோ இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு மூலிமா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். ஒரு விஷயம் செஞ்சோன்னே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது நல்ல அமைப்புகள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதாவது ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான். அரசியல்வாதிகளுக்கும் இது ரொம்ப சூப்பர். சுக்கிரன் உச்சமான காலகட்டங்கள்னால உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும். பெரிய பதவி அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறதுக்கு உண்டான அமைப்புகள் கன்னிராசிக்கு இருக்குது. வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். கடன் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். கடன் ரீதியாக ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா பானகம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் 6வது இடம், அதாவது கடனை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து சூரியன் புதன் சனி இருக்குது. 6ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கனால எதிரிகள், உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் கொண்டாடக்கூடிய காலகட்டம் தான். ஆனாலும் நீங்கள் அமைதியாக போங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல காலகட்டம். அதாவது அடுத்த மாதமே அதாவது அடுத்தடுத்த நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறதுலையே வருது. இனி வர காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு விஷயமே சமாளிக்க முடியும். சாதுரியமாக கையாளக்கூடிய நபர் தான் கன்னி ராசிக்காரங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. முக்கியமாக நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க. இனி நம்ம எப்படி இருக்கணும், ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உங்களை நோக்கி வருது. அதை மட்டும்தான் உங்கள் மைண்ட்
மைண்டில் இருக்கணும். இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி விநாயகருடைய அருளாலையும் பெரும் கருணையினாலுமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க. பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். பெண்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தான் ஆரம்பிக்குது வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ பரிகாரம் மாதிரி வந்து ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் வாங்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குரு அனுகிரகம் இருக்குது. இப்போது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை குலதெய்வத்துக்காக அதாவது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கனாலே இந்த டைமில் வந்து உங்களுக்கு சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு, செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. அதனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது. கிரக நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கனால இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதர் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து 12/2/2025 நைட்டு, அதாவது இரவு 9:56க்கு புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் வந்து பிறக்குது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதாவது 3 கூடிய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யார்? 5 கூடைய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. அப்போ தொழில் மூலிமா பெரிய ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. 12 கூடையவரும் அவரே இருக்கனால நிறைய பேருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா 12 கூடையவர் 10ல் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் யாரெல்லாம் மிதுன ராசியில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஆல்ரெடி எழுதியிருக்கவங்களுக்கு அந்த அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100% வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான பலன்கள் உறுதியாக உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகமே உச்சமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு செயலுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து நீச்சமாகிறாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் எனக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜான பர்சன், பட் ஆனால் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வத்தை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு உங்களுடைய வெல்விஷர் யாரோ நலம் விரும்பிகள் யாரோ அவங்க கிட்ட கேட்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது தோல்வியில் போய் முடியும். அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆயிரும். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல சனி இருக்கார், புதன் இருக்குது, உங்களுடைய ராசி அதிபதி இருக்குது, அதே மாதிரி சூரியன் இருக்குது. இந்த 3 கிரகமும் இருக்கனால இந்த மாதம் வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக செவ்வாய் வக்ரத்தில் இருந்தது, 11 கூடையவர் வக்ரத்தில் இருந்துச்சு. என்ன நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். கொஞ்சம் அதாவது படப்படன்னு மனசு வருது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் வந்து எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வருதோ அப்போ வந்து கொஞ்சம் உங்களை அறியாமையே கோவமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கோவமாக இருக்கீங்க, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு மற்றவங்க உங்களை கேட்பாங்க. அப்போ அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? செவ்வாய் இருந்தாலே அதாவது வந்து ஒன்று வந்து படப்படன்னு இருக்கும், மைண்டு வந்து படப்படன்னு இருக்கும், அல்லது கோபம் உங்களை அறியாமே கோபம் வரும். அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மாற்றம், நீங்கள் நல்ல சின்சியாரிட்டியாக இருப்பீங்க. நிறைய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்பில் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை, உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வை இருக்க
இருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது அதெல்லாம் இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடத்துல இருந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்குறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீடு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து 12ல் உங்களுக்கு குரு இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் குருவும் சுக்கிரனும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது. இந்த ஜாதக அமைப்புப்படி அதாவது மிதுன ராசி அமைப்புப்படி வந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. முக்கியமாக வந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றம் சூப்பரான காலகட்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரபலியம் ஆயிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு கட்சியோடைய அங்கீகாரம் கிடைக்கும். கட்சியில் ஒரு புது பொறுப்பு கொடுப்பாங்க. அதுவும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பிப்ரவரி 27ஆம் தேதி புதன் நீச்சமாகிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு முடிவு அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வந்து உங்களுடைய வெல்விசர்கிட்ட கேட்காம எடுக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா தள்ளி போடுறதே ரொம்ப பெட்ரு. அதே மாதிரி வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு நினச்சிங்க. ஃபாரின் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அதாவது நீங்கள் வந்து தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிசயமே நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு. 12ஆம் இடம் வந்து ரொம்ப வலுத்திருக்கு. 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்னா 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறமும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை பெற்றதுக்கப்புறம் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வரும் முன் காப்போம் அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களாக இருந்தாலே உடனே அதுக்கு ப்ரிகாஷனாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். பொருளாதாரத்து நல்ல வளர்ச்சி, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ நாளாக இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே மாறி போகும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழும். அதே மாதிரி சனியோடைய தாக்கம் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு கேன்சல் ஆகும். எதனால எப்படி அப்படின்னு தெரியாது. 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களாக இருக்கும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர் ஆகும், செகண்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும், தேர்ட் டைம் அது வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பாதீங்க. சனியும் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாசி மாதம் வந்து சனி வந்து பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் போவார். அதே மாதிரி சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கனால அது இந்த மாதமே நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல தான் மாதம் பிறக்கும் போது இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லது நடந்தே தீரும். ஒரு ராஜயோகம் வந்தே தீரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கு, உங்களை வந்து மக்கள் வெறுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பின் விளைவுகளையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது வீட்டில் தகவல் சொல்லிட்டு போகிறது நல்லது. அல்லது வெளி மாநிலங்கள் போகும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத நபர்கள் தான் இருப்பாங்க. அங்கே போய் உங்களுடைய அன்பை தேடாதீங்க தயவுசெய்து. அதே மாதிரி 5 குடையவர் உச்சமாக இருக்கார், ராகுவோடு சேர்றாரு. ஒரு சிலருக்கு காதல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. அதனால எல்லாமே யோசித்து செய்யுங்க. 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக இருக்கனால அது திருமணத்தில் போய் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கனால எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் கமிட்மெண்ட் கொடுக்கறதுனாலும் யோசித்து செய்யுங்க. கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து மன வருத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் அதிலேருந்து மீண்டும் முன்னேறி வர முடியும் கண்டிப்பாக. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு மாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் பிறக்குது. புதன்கிழமை வந்து இரவு 9:59க்கு தாங்க இந்த மாசி மாதம் பிறக்குது. இது வந்து என்னென்னா மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களை ரிஷப ராசிக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியில் குரு வந்து வக்ரமாக இருந்தார். இந்த மாதம் அந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அது ஒரு நல்ல அமைப்பு. நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு நிகழப்போகுது. இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் வந்து திக்பலம் ஆகிறாரு. 10ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்கார். இப்போ சூரியனும் வந்து திக்பலம் அடைய போகிறாரு. ஒரு நல்ல ராஜயோகம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் வந்து உச்சத்தில் இருக்கார். ஸோ அதனால் அதுவும் உச்சம் அப்படிங்கிறது என்னென்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போனா பார்த்துக்கோங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து நல்ல அருமையான பலன்கள். அதாவது ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு. ஒரு பெரிய நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றுட்டா ராசிக்கு கண்டிப்பாக நல்லதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் திக்பல இருக்காரு. அப்போது தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. இந்த மாதம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பர். அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அவங்கெல்லாம் வந்து நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு பல கோடிகள் உங்களுக்கு லாபங்களாகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6 ராகுவோடு போய் சேர்றாரு. 6 உங்களுக்கு சுக்கிரன் தான். ஆனால் ராகுவோடு போய் சேரும்போது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாகாதீங்க. என்னென்னா அதாவது சனியும் அந்த இடத்துல வரப்போகிறாரு. ஆனால் இப்போ இருந்து நீங்கள் அலாட்டாக ஆறுமுகம் அப்படின்னு மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செக்கு ஹேண்டில் பண்ணுறது, கேஷை ஹேண்டில் பண்ணுறது, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை மாற்றி விடுற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய பிராப்தம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு. சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி. அவர் சனியோடு சேர்ந்து, அதாவது உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியோட சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு. அதனால் நல்ல அமைப்பு. 2 குடையவரும் 5 குடையவரும் உங்களுக்கு புதனாக வந்து அவரும் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல வருமானம். சூரியன் திக்பலம் அடைஞ்சிருக்கனால இந்த மாதம் வந்து ஒரு பெரிய மாற்றம்ங்க. நல்ல வருமானம் லாபம் எல்லாமே ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்க முடியாது. புதன் கல்விக்காரகன் வந்து சனியோடு போய் சேர்ந்து மந்தப்படுத்திடுவார். படித்தது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. படிப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் அதாவது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பொற்காலம். இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்குது. கலைக்கு சம்மந்தப்பட்ட சுக்கிரனே உச்சத்தில் இருக்குது, அதுவும் ராகுவோடு சேர்ந்து. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும். அதனால் ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி நல்ல எஃபர்ட் போட்டு செய்யுங்க. ஒரு வீடியோலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரபலியம் அப்படிங்கக்கூடியது வந்து இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு பிரபலியமாக மாறணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் உச்சம் அப்படிங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் செஞ்சுருங்க. அரசாங்கத்துறையில் அல்லது அரசியலில் ஈடுபடுறவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்குது. அரசியலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவுகள் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே போய் பெரிய லெவலில் ரீச் ஆகும். உங்கள் மேலே இருந்த
பிரச்சனைகள், அதே மாதிரி கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து விலகிரும். குரு அஷ்டமாதிபதி 11 கூடியவர் இது. அதனால் வந்து ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ராஜயோகம் கிடைக்கிறது, புதையல், லாட்ரி இந்த மாதிரி யோகம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குது. குரு வந்து வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு வந்து அதாவது பெரிய மன நெருடல்ல இருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி தான். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து என்னென்னா 27ஆம் தேதிக்கு மேலே நீச்சமாக போகிறாரு 11ஆம் இடத்துல. அதனால் செலவுகளை வந்து குறைச்சி வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை பாருங்கள். புதன் நீச்சமாகும் போது உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து செலவு விரயம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் புதன் வந்து உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் தான். நீங்கள் எப்பவும் போடக்கூடிய கடினமான உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல முன்னேற்றம். ஏன்னா வந்து நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் கிரகங்கள். ராஜயோகம் வந்து ஏன்னா நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய கேது வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு, ஏன்னா 6 கூடையவர் வந்து உச்சம் பெறறதுனால சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியே வரதுனால, அது இல்லாமல் மிருகசீஷ நட்சத்திரமும் இந்த மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷப ராசியில் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது உங்களுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் போய் பேசி சமரசம் பண்ணுறதுல தான் உங்களுக்கு எப்போவுமே வெற்றியும் ஆதாயமுமே இருக்குது. அது இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம் சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள்லாம் நீங்கிரும். உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கான்சியஸாக இருங்க. ஏன்னா சூரியன் சனியும் சேர்ந்துருக்கு. எலும்பு சம்மந்தப்பட்டது, கால் வலி, முட்டுக்கு முட்டு வலிக்கிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி, நல்ல வருமானம், நல்ல லாபம் எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.